இந்த காம்படிஷன்ல நான் மட்டும் கலந்துக்கிட்டேன்னா நான் தான் ஃபர்ஸ்டா வருவேன். ஏதோ இன்னைக்கு எனக்கு மூட் இல்ல, அதனால தான் இந்த காம்படிஷன்ல கலந்துக்க வேணான்ற முடிவுக்கு வந்துட்டேன். ஒரு தடவை இதே மாதிரி எங்க ஊர்ல அம்பு விடுற போட்டி நடந்தது. நான் அப்படியே அம்பு எடுத்து பறக்கிற மீனை கூறி பார்த்து அடிச்சேன் தெரியுமா? சரி, மீன் பறந்துச்சுன்னு சொன்னியே, அது எப்படி இருந்துச்சுன்னு முதல்ல சொல்லு. இல்லன்னா அதுவும் உன்ன மாதிரியே டுபாக்கூரா கதை சொல்லுமோ என்னமோ. அட யூடி, ஏன் அவனை கிண்டல் பண்ற விடு. சரி, நம்ம எல்லாரும் எப்படி அம்பு விடுறோம்னு ஒரு டெஸ்ட் வச்சு பார்க்கலாமா? ஆஹா, பார்க்கலாம். இன்னைக்கு ஆதி வில் விடுறதுல எந்த அளவுக்கு திறமைசாலிங்கறத நாமளும் பாத்துறலாம். வாங்க போலாம். ஆதி அம்பு விடுறதுல எக்ஸ்பர்ட்ங்கிறதால முதல்ல இந்த தலைவரே அம்பு விடட்டும். இந்த அட ஆதி, நீ டார்கெட்ட ஹிட் பண்ணணும். இப்படி கிட்ட வந்து குத்த கூடாது. சிரிக்கிறதுக்கு என்ன இருக்கு? 10 அம்புல ஒரு அம்பு மிஸ் ஆகுறது தான். இந்த யுடி, இது உன்னோட டர்ன். இப்ப பார்க்கலாம் நீ என்ன பண்றன்னு. இப்போ அதை நான் ட்ரை பண்ணி பார்க்கறேன். நாட் பேட் சிவா, நீயும் அந்த அம்பு விடுற போட்டியில கலந்துக்கலாம்னு நினைக்கிறேன். சும்மா கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணா போதும். இல்ல இல்ல, நான் இதுல கலந்துக்க போறது இல்ல. நம்ம ஜஸ்ட் அந்த போட்டியை பார்ப்போம், போதும். அட யாருப்பா? நான் குட், ஏழைகளோட ராபின் குட். பணக்காரங்க கிட்ட அடிச்சு ஏழைங்க கிட்ட கொடுப்பேன். நல்ல வேலை தானே பண்றேன். சொல்லுங்க சொல்லுங்க. ஆமாமா, ரொம்ப நல்ல வேலை தான் செய்யறேன். ரொம்ப நல்ல வேலை. நீயே சொல்லிட்டா நான் ரொம்ப நல்ல வேலை பண்றேன்னு. அதனாலதான் சொல்றேன், ஒழுங்கு மரியாதை பணத்தை கொடுத்துட்டு போ. நீங்களாம் பணக்காரங்க தானே. இவ்வளவு காசு கொடுத்தா நான் குறைஞ்சா போயிட போறீங்க. கொடுத்துட்டு போயா. நாங்க இங்க இருந்து போலாமா? நீங்க இவ்வளவு நகை போட்டிருக்கீங்க, ஆனா ஏழைங்க அது கனவுல கூட பாக்குறது இல்லையே. பாவம், அவங்களுக்காக இதை கொடுத்துட்டு போங்க. என்னங்க இது, எல்லாத்தையும் புடுங்கிட்டு விட்டுட்டா. இப்ப நாம என்ன பண்றதுன்னே தெரியலையே. வில்வித்தையில சிறந்தவனான ராபின் குட் இப்ப வேதா சிட்டிக்கு வந்திருக்கான். அவன் நல்லவன் தான், என்ன ஏழைகளுக்கு உதவி பண்றான். ஆனா பணக்காரங்க கிட்ட கொள்ளை அடிக்கிறானே. நேற்று நைட்டு கூட நம்ம வேதா சிட்டியை சேர்ந்த ஒருத்தர் கிட்ட பணத்தையும் நகையும் கொள்ளை அடிச்சிருக்கான். யாரு இந்த ராபின் குட்? இது வரைக்கும் யாரும் அவன் முகத்தை பார்த்ததே இல்ல. கார்ல வரவங்களா பார்த்து கொள்ளை அடிச்சுக்கிட்டு இருக்கான். உலகத்துல இருக்கிற திருடங்க எல்லாம் ஏன் வேதா சிட்டியை நோக்கியே வரானுங்களோ தெரியல. இவன் ஒரு அம்பு விடுறவன். ஒருவேளை இவன் அந்த அம்பு விடுற போட்டிக்கு வந்திருப்பானோ என்னவோ. பார்க்கலாம்.
நிச்சயமா இது அந்த ராபின் குட்டா தான் இருப்பான்னு நினைக்கிறேன். நம்ம கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிடுவான். சிவா, அந்த ராபின் குட் எங்களை பின்தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கான்ப்பா. பாட்டி இதோ நான் அங்க வரேன். பாட்டி நான் இதோ வந்துகிட்டே இருக்கேன். நீங்க எக்ஸாக்ட்டா எங்க இருக்கீங்கன்னு சொல்லுங்க. நாங்க இப்போதான் வீன சிட்டி கிட்ட நெருங்கிக்கிட்டு இருக்கோம். வணக்கம் தாத்தா பாட்டி, நான் தான் ராபின் குட். தெரியும் தெரியும், நீ ராபின் குட் தான். கிட்ட கொள்ளையடிச்சு அதை ஏழைங்களுக்கு கொடுப்ப. யாரப்பட்ட டாட்டா பாட்டிங்கிற பிடிச்சிடுவேன். ஆண்டி தப்பா எடுத்துக்காதீங்க. ஏழுங்க கஷ்டப்படுறத பார்த்தா என் மனசு கஷ்டப்படும். அதனாலதான் இதெல்லாம் பண்றேன். நீங்க பணக்காரங்க, கொடுத்த தப்பும் இல்ல. பணக்காரங்களா? அதான் இப்ப எங்களை ஏழையாக்கிட்டியே. அடா இப்ப என்ன ஆச்சுன்னு இப்படி தேம்பி அழுதுகிட்டு இருக்க? இந்த நகை போனா உனக்கு என்ன? அதான் வீட்டுல பீரோ நிறைய கொட்டி வச்சிருக்கியே, அது போட்டுக்கோ. அங்கிள், அப்ப வாங்க நேரா வீட்டுக்கு போலாம். ஏன்னா நீங்க கொடுத்த இத்தனை நகை வச்சு யாருக்கு பரிசா ஒண்ணும் பண்ண முடியும். நேரா வீட்டுக்கு வரேன். உங்க வீட்டுல இருக்கிற எல்லாத்தையும் என்கிட்ட கொடுத்துருங்க. வீட்டுக்கு வரதெல்லாம் அப்புறமா இருக்கட்டும். நீங்க முதல்ல தப்பிச்சு போறீங்களான்னு பாருங்க. எங்க சிவா நேர்ல வந்துகிட்டு இருக்கோம். சின்ன பையா என்கிட்ட வராத. சிவா பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். ஏய், சிவா, என்னோட பேரு சிவா. இன்னைக்கு நீ யாருன்றதை என்கிட்ட காமிச்சிட்ட. நான் யாருன்றதை சீக்கிரமே காட்டுறேன். Bye bye everyone. வேணா சிவா, அவன் போகட்டும், விடு. அவனை போலீஸ் பிடிப்பாங்க. தயவு செஞ்சு நீ ஆபத்துல மாட்டிக்காதப்பா. சிவா, இது என்னது? நீ ராபின் குட்ட பத்தி நியூஸ்ல கேட்டிருப்பன்னு நினைக்கிற ரேவா. எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். அவ அம்ப விட்டு பல ஆட்கள் கிட்ட கொள்ள அடிக்கிறான். எங்க தாத்தா பாட்டி கிட்ட கூட திருடுறதுக்கு ட்ரை பண்ணிருக்கான். ஆனா நான் அங்க போனதுனால அவன் அங்க இருந்து தப்பிச்சு போயிட்டான். இது அவன் யூஸ் பண்ண அம்பு தான். அதை நான் பத்திரமா எடுத்துட்டு வந்திருக்கேன். நிச்சயமா நானும் அந்த அம்பு விடுற போட்டியில கலந்துக்க போறேன். முதல்ல நீ கலந்துக்க மாட்டேன்னு சொன்னியே, இப்ப என்ன ஆச்சு? ராபின் குட் ரொம்ப நல்ல அம்பு விடுறவனா இருக்கான். அவன் அந்த காம்படிஷனுக்கு நிச்சயமா வருவான். அவனை அங்க வச்சு ஈஸியா புடிச்சிடலாம். நானும் அவன மாதிரி அக்யூரேட்டா அம்பு விடுறதுக்கு நல்ல ட்ரைனிங் எடுக்கணும். அப்புறம் என்ன, நாளையில இருந்தே பிராக்டிஸ் எடுக்க ஆரம்பிச்சிடலாம். உனக்கு நல்ல கோச்சா நான் இருக்கிற சிவா. அப்படின்னா சிவா காம்படிஷனுக்கு போறதுக்கு முன்னாடியே உன்கிட்ட தோத்துடுவான்னு சொல்லு.
Shiva, I think you're ready for the competition. அன்னைக்கு அடிச்ச அதே பையன் தான் இப்ப என்னைக்கு வந்திருக்கான். இவன் எதுக்காக வந்தான்? கண்ணா நீ அங்க போய் எல்லாரோடையும் உட்காந்து பாருப்பா. அங்கிள், என் பேரு சிவா. நான் வேடிக்கை பார்க்க வரல. நான் காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு தான் இங்க வந்திருக்கேன். பாத்து பாத்து பத்திரமா போங்க. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், நான் என்னோட வாழ்க்கையில முதல் முறையா ஒரு சின்ன பையன் இந்த மாதிரி காம்படிஷன்ல பங்கெடுத்துக்கிறத பாக்குறேன். அதனால எல்லாரும் சிவாவை அன்பா வரவேற்கணும். நண்பர்களே, நாம இப்போ இந்த போட்டியை ஆரம்பிச்சிருவோம். இதுல ஏகப்பட்ட டார்கெட்ஸ் இருக்கு. நீங்க குறி பார்த்து அம்பு எறியணும். நின்னுகிட்டே எறிகிற டார்கெட்டும் இருக்கும், மூவிங் டார்கெட்டும் இருக்கும். இப்போ நாம ரவுண்ட் நம்பர் 1 ஆரம்பிச்சிடலாம் வாங்க. இப்போ ரவுண்ட் நம்பர் 2 ஆரம்பமாக போகுது. குறிப்பாத்து எரிய போறான். பார்க்கலாம் இதுல சிவா குறிப்பாத்து எரியறானா இல்லையான்னு. நம்பவே முடியல, என்னால இத நம்பவே முடியல. சிவா குறி பார்த்து கரெக்டா அம்பு விட்டுருக்கான். இவ்வளவு சின்ன வயசு வீரனை நான் இப்பதான் முதல் முறையா பாக்குறேன். இப்ப நாம ரவுண்ட் நம்பர் 3 ஆரம்பிக்கலாம். இதுல 2 பேர் தான் கலந்துக்க போறாங்க. ஒன்னு நம்ம சிவா, இன்னொன்னு நம்ம சந்தோஷ். சார், எனக்கு என்னமோ இவன் தான் அந்த ராபின் குட்னு தோணுது. என் கூட ஃபைனல் வரைக்கும் வந்திருக்கானே, அவன் தான் அது. அவன் எங்க தங்கி இருக்கான்னு கண்டுபிடிங்க. அவன் ரூமை ஃபுல்லா சர்ச் பண்ணுங்க. நீ அத பத்தி கவலைப்படாத. இவன் வெளியூர்ல இருந்து வந்து ஹோட்டல்ல தங்கி இருக்கான். நான் அவன் ரூமை போய் சோதனை போட்டு பாத்துறேன். நீ இதுல ஜெயிக்கிற வழியை பாரு. ஆல் தி பெஸ்ட். ரவுண்ட் 3.
சார் எங்களுக்கு சொல்லி கை வந்துச்சு. நண்பர்களே, சிவாவும் சந்தோஷம் ஒரே மாதிரியான பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. அதனால டிராஃபிய 2 பேருக்கும் சமமா கொடுக்க போறோம். லட்டு சிங் சார் வர வரைக்கும் எப்படியாவது போட்டியை இழுக்கணும். நண்பர்களே, உண்மையிலேயே எனக்கு இந்த சொல்றதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம ஊரை சேர்ந்த சிவாவும் சந்தோஷம் ஒன்னா சேர்ந்து இந்த போட்டிக்கான பரிசை பகிர்ந்துக்க போறாங்க. இல்ல, அதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். சிவாவை விட சூப்பரா அம்பு விடுறவ வேற யாருமே இல்ல. வேணும்னா இன்னொரு போட்டி வச்சு நீங்களே டெஸ்ட் பண்ணுங்க. அட, இருக்கிற எல்லா போட்டியும் தான் நாங்க வச்சுட்டோமே. இப்ப என்ன புதுசா போட்டி வைக்கிறது? ஒரு டார்கெட்டை வண்டியில வச்சு வேகமா ஓட விடுங்க. அதை யாரு சைக்கிள்லயோ இல்ல மோட்டார் சைக்கிள்லயோ குறி பார்த்து கரெக்டா அடிக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர். எஸ் எஸ் வெரி குட் ஐடியா. நான் ரெடியா தான் இருக்கேன். நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். ஐ அம் தி பெஸ்ட். நானும் ரெடியா இருக்கேன். ஓகே, கெட் செட் கோ. சிவாக்கு டிராபி வழங்கப்படுகிறது. மன்னிச்சுக்க சந்தோஷ், நீ நல்லா குறி பார்த்து அம்பு விடுற. அதுல நீ எக்ஸ்பர்ட்டும் கூட. ஆனா உனக்கு கொடுக்க என்கிட்ட பரிசு எதுவும் இல்லை. அட சந்தோஷுக்கு நான் பரிசு கொடுக்குறேன். இத பரிசு பாரு. பிடிக்க பிடிக்க. அவன் ஓடுற பாருங்க. சீக்கிரம் வாங்க, பிடிக்க அவனை. ஓடுற ஓடுற. நண்பர்களே, இவன் தான் புது கொள்ளைக்காரன் ராபின் குட். இவன் ரூம சோதனை போட்டதுல இவன் கொள்ளை அடிச்ச எல்லா பொருளும் சிக்கிருச்சு. அவன் மாட்டிக்கிட்டதுக்கு சிவாவும் ஒரு முக்கியமான காரணம் தான். அதனால 3 cheers for சிவா. தாத்தா, நம்ம ஊர்ல முதல் முறையா இவ்ளோ பெரிய ஜுவல்லரி எக்ஸிபிஷன் நடக்குது. இன்னைக்கு தாத்தாவோட பர்ஸ காலி பண்ணிட்டு தான் மறு வேலை. வாங்க பாட்டி, இது பாருங்க.
இப்பதாங்க நீங்க பார்க்க ரொம்ப அழகா இருக்கீங்க. பேசாம எல்லா நகையும் வாங்கிக்கலாமா? என்ன சொல்றீங்க? இதுல இவ்வளவு சந்தோஷப்பட என்ன இருக்கு? யோ சேட்டே, எல்லாத்தையும் கழட்டிக்கோ, இல்லன்னா அப்படியே போயிடுவேன். ஜாக்கிரதை. உய். பொங்கோ தாத்தா பொங்கோ, நீங்க போறதுக்குள்ள எல்லா பில்லும் உங்க கைக்கு வந்துரும். ச்சே. நான் தான் சேவச்சந்திர பேசுறேங்க. இன்னைக்கு எக்ஸிபிஷன் முடிகிற நேரம் வந்துருச்சு. அதனால தயவு செஞ்சு எல்லாரும் கிளம்புங்க. நாளைக்கு காலையில 10 மணிக்கு எக்ஸிபிஷன் ஆரம்பிச்சிடும். இன்னைக்கு நைட்டு பாதுகாப்புக்காக லட்டு சிங் சாரும் நம்ம செக்யூரிட்டி பசங்களும் இங்க இருப்பாங்க. So don't worry. தம்பி, என்னடா வேடிக்கை பாக்குற? லட்டு சிங் சாருக்கு மத்தவங்களுக்கு டீயை ஊத்தி கொடு, சீக்கிரம் ஊத்தி கொடு. என்னது டீய குடிச்சதும் தூக்கம் போயிடும்னு சொல்லுவாங்க, ஆனா வருது. இது டீயா இல்ல தூக்க மருந்தானே தெரியலையே. மூஞ்ச பார்த்தாலே திருட்டு பையன் மாதிரி தெரியுது எனக்கு. சிவாவுக்கு கால் பண்ணணும். சிவாவுக்கு கால். சிங்கிள் கிளாஸ்ல டீய ஊத்தி கொடுத்தானுங்க. எல்லாருக்கும் கொள்ளைய கொடுத்துட்டு டீய அடிக்கிறானுங்க. லட்டு சிங் சார், அவங்க டீய கொள்ளையடிக்கல, நகைய கொள்ளையடிக்கிறாங்கன்னு சொல்லுங்க. அட, டீல என்னமோ கலந்து கொடுத்துட்டானுங்க. குடிச்சதும் எல்லாருக்கும் தூக்கம் வருது. சில பேர் இங்க நின்னு கொள்ளையடிச்சிட்டு இருக்கானுங்க. சிவா, நீ வந்து போதும் இன்ஸ்பெக்டர் சார், ரொம்ப தான் டியூட்டி பாக்குறீங்க. என் வேலை முடிஞ்சிருச்சு, நான் கிளம்பட்டுமா? நல்லா கொரட்டை விட்டு அசந்து தூங்கணும், சரியா? இந்த நட்வர்லால யாராலையும் பிடிக்க முடியாது. பிடிக்கணும்னு நினைச்சா அவங்கள ஒரு புடி பிடிச்சிருவா இந்த நட்வர்லாலு. லட்டு சிங் சார், எழுந்துருங்க, எழுந்துருங்க லட்டு சிங் சார். கண்ணை திறந்து என்ன பாருங்க, நான் தான் சிவா. சிவா, வந்துட்டியா? என்னல என் கண்ணுக்கு 4 சிவா தெரியுது. அட, ஒரு சிவா இருந்தாலே போதும்பா. அவனே எல்லாத்தையும் பார்த்துப்பா. லட்டு சிங் சார், நான் ஒருத்தன் தான். நீங்க மயக்கத்துல இருக்கீங்க. திருடினவங்க எந்த பக்கமா போனாங்கன்னு மட்டும் சொல்லுங்க. சிவா, என் கண்ணுக்கு 4 ரூட் தெரியுது. அதுல எந்த ரூட்ல போனாங்கன்னு சத்தியமா தெரியலையே. எனக்கு என்னமோ அவங்க இந்த பக்கமா தான் போயிருக்கணும். இல்ல 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 இல்ல, அவங்க சிவா, அவங்க இந்த பக்கமா தான் போயிருக்கணும். நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இங்கேயே படுத்துருங்க, நான் உங்களை ஃபாலோ பண்ணிட்டு வரேன். லட்டு சிங் சார், நான் உங்களை
ஒழுங்கா வழியில இருந்து தள்ளிப்போ. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். ஏய். சிவா, என் பேரு சிவா. காப்பாத்துக்கடா, எங்கடா போறீங்க? காப்பாத்துக்கடா, காப்பாத்துக்கடா, காப்பாத்துக்க. திருட்டு பயலுங்களை பிடிச்சாச்சுல. என்னுடைய பிளான் சக்சஸ்ஃபுல்லா நடந்து போச்சு. உங்க பிளானா? எது சார் இதுல உங்க பிளானு? சிவா தான் உங்களுக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புனா இந்த திருட்டு பசங்க இந்த ரூட்ல தான் போய்கிட்டு இருக்காங்கன்னு. அட கான்ஸ்டபிள், ஒரு தெளிவான போலீஸுக்கு நல்லாவே தெரியும் எந்த பிளானுக்கு யாரை கூப்பிட்டா ஒழுங்கா நடக்கும்னு நல்லாவே தெரியும்ல. இந்த சிச்சுவேஷன்ல சிவாவை கூப்பிட்டு ஒழுங்கா பிளான் போட்டது நானு. என் பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சுல. சார், உண்மையான திருட தப்பிச்சிட்டான். இது அவனோட அடியாள் தான். ஹலோ அங்கிள், ஒழுங்கா உங்களோட பாஸ் யாருன்னு சொல்லுங்க. எனக்கு ஒண்ணு தெரியாது. எனக்கு சத்தியமா எதுவும் தெரியாது. அந்த பாஸ் என்ன போன்ல மட்டும் தான் கூப்பிட்டு பேசுவாரு. நான் இது வரைக்கும் அவரை பார்த்ததே இல்லை. பைய தப்பிச்சு எங்கள போயிடுவான். என்கிட்ட ஏகப்பட்ட பிளானை அடுக்கி வச்சிருக்கேன். தப்பிக்கவே முடியாதுல. எல்லா பிளானோட பேரும் எனக்கு தெரியும். பிளான் சிவா, பிளான் சிவா, பிளான் சிவா. வாய முடியல கான்ஸ்டபிள், இவனை தூக்கி உள்ள போடல. ஸ்டேஷன்ல வச்சு முட்டிக்கு முட்டி கட்ட போறேன். நாங்க ரொம்ப தெளிவா பிளான போட்டு திருட்டு பையில புடிச்சு வச்சிருக்கோம். திருடிட்டு போன மொத்த திருடன்கள்ல இப்போதைக்கு ஒருத்தன் தான் மாட்டிருக்கான். சீக்கிரமாவே ஒவ்வொருத்தனா புடிச்சு மொத்த கூட்டத்தையும் புடிச்சிருவோம்ல. இது சத்தியம்ல. அந்த நட்வர்லாலோட ஆளை பிடிச்சதா சொன்னீங்களே, அது நீங்க பிடிச்சதா இல்ல தம்பி சிவா பிடிச்சதா? இந்த லட்டு சிங் பொய் சொல்ல மட்டும்தான் லாயக்கு. எப்ப பார்த்தாலும் என் பேரனை கூப்பிட்டு வேலை வாங்க வேண்டியது. சிவா, இந்த விஷயத்துல நீ தலையிடாம இருக்கிறது தான் நல்லது, சரியா? நான் புடிச்சா என்ன, சிவா புடிச்சா என்ன, ரெண்டுமே ஒண்ணுதான்ல. நட்வர்லால், ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சிக்க. அவசரப்பட்டு இந்த லட்டு சிங் ஏரியாவுல வந்து திருடிட்டு போயிட்ட. உன்ன மாதிரி சின்ன பொடி பசங்களை பிடிக்கிறதுக்கெல்லாம் நான் தேவையில்லை. என்னோட சிஷ்யன் சிவாவே வருவாம்ல. இத புரிஞ்சுதா? அந்த சிவாக்கு நாம யாருன்னு நிச்சயமா காட்டி ஆகணும். இந்த நட்வர்லால பிடிக்கணும்னு யாரு நினைச்சாலும் இந்த நட்வர்லால் ஒரு பொடி பிடிக்காம விடவே மாட்டான். என் பேரு ஜமீன்தார் டாக்கு சிங். உங்களை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க நல்லா பாடுவீங்களாமே. உங்களுக்கு ஏத்த மாதிரி என்கிட்ட ஒரு சூப்பர் ஆஃபரும் இருக்கு. அது என்ன ஆஃபர்? இங்க பாருங்க, இதுதான் என் பங்களாவோட போட்டோ. இந்த பங்களாவை நான் விற்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் அப்ராடுக்கு டோட்டலா ஷிஃப்ட் ஆக போறேன். இந்த பங்களாவுக்கு பக்கத்துல ஒரு பெரிய கார்டன் கூட இருக்கு. அந்த கார்டன்ல ஏகப்பட்ட வண்ண பறவைகள் தினமும் வரும். கார்டனுக்கு அந்த பக்கம் அழகான நதி இருக்கு. அதுல மீனுங்க துள்ளி துள்ளி குதிக்கும். அது மட்டும் இல்ல, பங்களாக்கு பின்னாடி அழகான ஸ்விம்மிங் பூல் கூட இருக்குங்க. விளையாட்டு மைதானம் இருக்கு. யோசிச்சு பாருங்க. நீங்க மட்டும் அந்த இடத்துல போய் குடியேற அந்த காலி இடத்துல ஒரு பெரிய சங்கீத அகாடமியை கட்டிக்கலாம். எல்லா பசங்களுக்கும் நீங்க சங்கீதம் கூட கத்து கொடுக்கலாம்.
நான் நினைச்ச மாதிரி மீன் வலைக்குள்ள சிக்கிடுச்சு. எதை பத்தி யோசிக்கிறீங்க பெரியவரே? டீல் எல்லாமே நல்லதா இருக்கு. முதல்ல அமௌண்ட் எவ்வளோன்னு சொல்லுங்கப்பா நீங்க. அமௌண்ட் ஒன்றும் பெருசா இல்லைங்க, வெறும் 1 கோடி தான். 1 கோடியில இவ்வளவு அழகான பங்களாவா? இங்க ஒரு சங்கீத கிளாஸ கண்டிப்பா நான் ஆரம்பிப்பேன். நீங்க எனக்கு அட்ரஸ் கொடுங்க சார். 1 கோடி ரூபாய் எடுத்து டைரக்டா அங்கே வந்துடுறேன். சீக்கிரமா பண்ணுங்கடா, அந்த ஆள் வந்துகிட்டு இருப்பாரு. லேட் பண்ணாதீங்க, சீக்கிரமா பண்ணுங்க. வணக்கம் டாக்கூர் சார். நீங்க கேட்ட 1 கோடி ரூபாய் இந்தாங்க போடுங்க. அப்ப இத பிடிங்க. இந்த பங்களாவோட பத்திரம் உங்க பேர்ல எழுதிருக்கேன். நாம உங்களுக்கு ஹார்மோனியம் போட்டு கூட வாங்கி வச்சிருக்கேன். உட்காந்து பாடுங்க. மயில் உங்க பாட்டுக்கு டான்ஸ் ஆடும், கோயில் உங்க பாட்டை கேட்டு திரும்பி பாடும், குருவி கூட பாடும். சரியா சரியா, குஷல் இருக்குமோ கண்டிப்பா ஒரு பாட்டு நான் பாடியே ஆகணும்யா. அப்படிதான் சரி, நான் கிளம்புறேன். இல்ல, அவன் எனக்கு ஷூட்டிங் மகள உட்காந்து ஏமாட்டிட்டா. சிவா சொல்லுங்க சொல்லுங்க தாத்தா. என்ன என்ன? ஓ நோ, நான் வழியிலே அவனை பிடிக்க பாக்குறேன். அவன் நிச்சயமா இந்த வழியா தான் போயாகணும். என்னாச்சு சிவா? எவனோ ஒருத்தன் எங்க தாத்தாவை 1 கோடி ரூபாய் ஏமாத்திருக்கா. ரூட்ல இருந்து அந்த ஒரு கார் தான் இங்க வந்துகிட்டு இருக்கு. அதுவா தான் இருக்கணும். அந்த காரை முதல்ல இந்த பையன் சும்மாவே இருக்க மாட்டான் போல இருக்க. இது புள்ளையா இல்ல பிறந்த தொல்லையானே தெரியலையே. எப்ப பார்த்தாலும் ஃபாலோ பண்ணிட்டே இருக்கான். நீ என்ன வேணாலும் ஃபாலோ பண்ணிக்கோ, ஆனா இந்த நட்வர்லால பிடிக்க ட்ரை பண்றவங்கள நட்வர்லால் பிடிக்காம விட மாட்டான். சிவா, இந்த திருடன் பயங்கரமான ஆளா இருக்கான். இந்த திருடன் தான் நிச்சயமா ஜுவல்லரி எக்ஸிபிஷன்ல திருடி இருக்கணும். ஒவ்வொரு முறையும் எஸ்கேப் ஆகிட்டு இருக்கான். என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. அந்த பிளான லட்டு சிங் சாரும் என்னோட தாத்தாவும் தான் சேர்ந்து பண்ண போறாங்க. இன்னைக்கு நீங்க பாக்குறது ஒரு முக்கியமான விஷயம் தான். ஏன்னா நம்மளோட ஸ்டுடியோக்கு ராஜா சேலா மஜித் வந்திருக்காரு. அவர் கூட அவரோட பேரனான வீர் பிரதாப் சிங் வந்திருக்காரு.
அப்புறம் பேத்தியான ரேவதி, ராஜா சாஹுத்துந்தா, இந்த பிரின்ஸ் வீர் பிரதாப் சிங்குக்காக இவர் நம்ம ஊர்ல அதான் வேதா சிட்டில ஒரு பெரிய பங்களா ஒண்ண வாங்கி பரிசா கொடுக்கணுன்றதுக்காக இங்க வந்திருக்காங்க. எங்க கிட்ட ஒரு 7-8 மாளிகை இருந்தாலும் எங்க பிரின்ஸுக்காக இங்க ஒரு புது பங்களா இருக்கான்னு நாங்க தேடிக்கிட்டு இருக்கோம். எங்க பிரின்ஸுக்கு வேதா சிட்டி ரொம்ப பிடிச்சு போச்சு. அதனால இங்க எங்கேயாவது சுற்று வட்டாரத்துல பங்களா இருக்கான்னு தேடிக்கிட்டு இருக்கோம். அப்படி மட்டும் எங்களுக்கு பிடிச்ச பங்களா கிடைச்சதுன்னா எத்தனை கோடி வேணாலும் கொடுக்க நாங்க தயாராக இருக்கோம். பணம் நல்லா கொழுத்து இருக்கிற பாட்டி தான் கிடைச்சிருக்குது. பேசாம என் சொந்த பங்களாவே இந்த கிழவனுக்கு நான் கொடுத்துட போறேன். நீங்க கேட்ட மாதிரி ஒரு பங்களா சீக்கிரமா கிடைக்க போகுது. ஏதோ ஒரு பங்களாவோட ஓனர் நம்மளோட இன்டர்வியூவை பார்த்திருக்காரு சார். அவர் போனும் பண்ணிட்டாரு. வேற யார்கிட்டயாவது இதே மாதிரி ஒரு பெரிய பங்களா இருந்ததுன்னா உடனே எங்களுக்கு கால் பண்ணுங்க. அதுக்குள்ள நம்மளுடைய ராஜா போன் பண்ண அவருடைய பங்களாவை போய் பார்த்துட்டு வருவாரு. நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. வாங்க ராஜா, என் பேரு ராஜா குமார பிரதாப். நான் கொஞ்சம் வேலை விஷயமா வெளியூர் போக போறேன். அதுக்கு தான் இந்த பங்களாவை விற்க போறேன். நான் கூட கேள்விப்பட்டேன் நீங்க வேதா சிட்டில ஒரு அருமையான பங்களாவை தேடிட்டு இருக்கீங்களா? மகாராஜா, எங்களுக்கு இந்த பங்களா ரொம்பவே பிடிச்சிருக்கு. நான் என் நண்பர்களோட சேர்ந்து இங்கதான் விளையாட போறேன். சரிப்பா, எங்க பிரின்ஸுக்கு இந்த பங்களா ரொம்ப பிடிச்சு போச்சு. இந்தாங்க, பிடிச்ச பங்களா காட்டினதுக்கு இனாமா வச்சுக்கோங்க. ஐயோ, என்ன பண்றாரு? அட என்ன நீங்க மகாராஜா, நீங்க கல்லட்டி கொடுத்த அந்த ஒரு செயினை வச்சு 10-15 பங்களா நம்ம வாங்கலாம் தெரியுமா? இப்படி பண்ணிட்டீங்களே. விலை உயர்ந்த வைரங்கள் நிறைய இருக்கு அதுல. சந்தோஷமா இருக்கேன். நான் சந்தோஷமா இருந்தா மற்றவங்கள சந்தோஷப்படுத்தி பார்ப்பேன். இந்தாங்க, இதைய வச்சுக்கோங்க, இதைய வச்சுக்கோங்க, இதைய வச்சுக்கோங்க. ராஜா ராஜா மகாராஜா, எல்லாத்தையும் நீ பாட்டுங்க. நீங்க குஷியா இருக்கீங்கன்னு தெரியுது. அத கொஞ்சம் கட்டுப்படுத்துங்களேன். விட்டா எல்லாத்தையும் கலட்டி கொடுத்துருவீங்க போல இருக்க. ஏங்க தடுக்கிறீங்க? அவர் சந்தோஷமா இருந்தா கொடுக்கட்டுமே. கொடுக்க ராஜா, கொடுக்க. இருக்கு இந்த 15 கோடி. அட கொப்பரானே, போதும் போதும், ரொம்ப ஓவர் ஆயிடுச்சு. நிறுத்துங்க. உனக்கு நகை கொடுத்ததே ஜாஸ்தி, இதுல காசுக்கு வேற ஆசைப்படுறியா? முதல்ல பங்களாவோட பத்திரத்தை குடியா, பெட்டிய குடியா. பெட்டி மேல கைய வச்சுக்க, அவ்வளவுதான். போயா விடுன்னு சொல்றல. இந்தாங்க வீட்டோட பாத்திரம். அப்ப நான் கிளம்பட்டுமா? ரொம்ப நன்றி ராஜா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க உண்மையிலே பெரிய ராஜா. நான் வெறும் பேர்ல மட்டும்தான் பா ராஜா. அப்ப நான் கிளம்புறேன். ஏலே கான்ஸ்டபிள், வேகமா கேட்ட போடல. கருப்பு கலர் கார்ல வந்துகிட்டு இருக்க. அப்படியே மடக்கி புடி, விட்டுறாத. எஸ்கேப் ஆயிட போறான். ஜெயிலுக்குள்ள போட்டு அவனை முட்டி தள்ளணும். விட்டுறாத. எதுக்கு அவங்க இவ்வளவு சந்தோஷமாக்குறாங்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அந்த மந்திரி அவ்வளவு டென்ஷன் ஆனா, இப்போ சந்தோஷமா இருக்கான். ஏதோ தப்பா தெரியுது. இல்ல, இது எதுவுமே உண்மையான நோட்டு இல்ல, எல்லாம் டூப்ளிகேட். அவர் கொடுத்த அந்த வைர நகை கூட டூப்ளிகேட்டா இருக்குமா? இது டூப்ளிகேட், இதுவும் டூப்ளிகேட் தான். எல்லாமே டூப்ளிகேட்டா தான் இருக்கு. ஏமாத்திட்டா. இந்த நட்பர்களாலே அவங்க எல்லாரும் சேர்ந்து ஏமாத்திட்டாங்களா? டெல்டா ஃபோர்ஸ் கேளுங்க. வளையப்படாதீங்க, நான் இருக்கேன்ல. அட என்ன இது? இந்த உலகத்தையே திருடுறவன். ஆனா நீங்க என்கிட்டயே திருடலான்னு பிளான் பண்ணீங்க பாத்தீங்களா? ஒழுங்கா என் பங்களாவோட பத்திரத்தை திருப்பி கொடுங்க. தாராளமா கொடுக்கறேன். ஜெயில வச்சு நீ கேட்டதை விட இன்னும் நிறைய தரேன். யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். வாடாங்கறல. ஹலோ அங்கிள், ஒழுங்கா திரும்ப போயிடுங்க, இல்லனா எல்லாரும் ஜெயிலுக்கு போயிடுவீங்க. சின்ன பையா, ஒழுங்கா ஓரம் போ. பையனை மட்டும்
மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். என் பேரு சிவா. ஐயா போலீஸ்காரையா என்ன புடிச்சு ஜெயில போடுங்க. ஐயா எதிரிங்க ஐயா, நான் சரண்டர் ஆகுறேன். என்ன புடிச்சு ஜெயில போடுங்க. என்ன அடிச்சிருவா போல இருக்கு. வாங்க ஐயா போலாம். எதிரிங்க ஐயா. ஐயா நிக்க மாட்டேங்கிறீங்க. வாங்க ஐயா, அந்த சின்ன பையன் அடிக்கிறான் ஐயா. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. அதே தாண்டா, அப்படிதான்.